அடிக்கடி அந்த அப்துல் காதருங்கிறவர் கேட்குறாரு, அடிக்கடி காற்று பிரிந்தால் தைமம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாரு. இந்த அடிக்கடி காற்று பிரிதல் என்பதற்கு வந்து ரெண்டு விதமாக நம்ம அர்த்தம் செய்யலாம். அடிக்கடி காற்று பிரிதல் என்று சொன்னால், ஒழு செஞ்சிட்டோமா, ஒழு செஞ்சுட்டு இருக்கும்போதே ஒரு தொழுகைக்குள்ளேயே காற்று பிரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அடிக்கடி காற்றுங்கிறது வந்து அதாவது சில நோய்கள், சில பேருக்கு என்ன செய்யும்னா அடிக்கடி சிறுநீர் கசிவு வந்துக்கிட்டே இருக்கும். சிறுநீர் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு தொழுகையை கூட நிறைவேற்ற இயலாது. ஒழு செஞ்சுட்டு வருவாரா, ஒழு செஞ்சு வந்தவொடனே சொட்டு சொட்டா அந்த கண்ட்ரோல் போயிடும். அதில் வந்து அந்த சிறுநீர் வந்து கண்ட்ரோல் பண்ணி தானே வெளியேற்றணும். அந்த கண்ட்ரோல் பண்ணுற விஷயத்தில் ஏதாவது அந்த சிறுநீர் பையில் ஏதாவது கோளாறு இருந்து, அல்லது மூளையில் அந்த ப்ரோக்ராமில் ஏதாவது கோளாறு ஆயிடுச்சின்னு சொன்னால் என்ன செய்யணும்னு கேட்டால், நம்மளை அறியாமல் நம்ம நினச்சி நம்ம விரும்பி வெளியே தள்ளுறதில்ல, அதுவாக வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கண்ட்ரோல் போயிடும். அது சில ஆட்களுக்கு அது ஒரு நோய். அது மாதிரி வந்துச்சுன்னு வைங்க, இவங்களுக்கு இதுவும் அடிக்கடி சிறுநீர் தான். காற்று அப்படி தான். காற்று பெரியுதுன்னா எப்படி பெரியும், ஒரு தொழுகைக்குன்னு ஒரு 5 நிமிஷம் கூட காற்று நிற்காது. தக்பீர் கட்டி தொழுகையில் நிற்கும் போதே போய்கிட்டு இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி காற்று பிரிதல்னு ஒரு வகை இருக்கிறது. இன்னொன்று என்னன்னு கேட்டால், ஒரு தொழுகை 2 தொழுகை தொழலாம், அவர் அடிக்கடி போய் தண்ணி நினச்சிட்டு வர வேண்டியிருக்கு, அப்படிங்கிற இதுதான் இருக்கலாம். முதல் வகையான அடிக்கடிங்கிற விஷயமா இருக்கும் என்று சொன்னால், அதுக்கு என்ன சட்டம் என்று கேட்டால், நீங்கள் வந்து ஒரு உழுவை கொண்டு ஒரு தொழுகை தொழலாம். உழு செஞ்சிட்டிங்க, உழு செஞ்சவொன்னே காற்று போயிட்டே இருக்கு, அதோடு போயிட்டு இருக்கட்டும், பரவாயில்ல, உழு நீங்காது. உழு செஞ்சிட்டிங்க, சுட்டாக வடிஞ்சிக்கிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அந்த ஒரு தொழுகையை தொழுது முடிச்சிடலாம். மறு தொழுகைக்கு மறு உழு செய்யணும். மறு தொழுகைக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு தொழுகைக்கும் உழு செய்து கொள்ளணும். ஆனால் உழு உங்களுக்கு நீங்கி கொண்டே தான் இருக்கிறது. நோயாளியாக இருக்கிற காரணத்தினால் அது மாதிரி பெண்களுக்கு என்ன செய்யணும்னா, உதிரப்போக்கு வந்துக்கிட்டே இருக்கும். மாதவிடாய் அல்லாமல், மாதவிடாய் தான் தொழுகை இல்லையே, அது அல்லாமல் என்ன செய்யணும்னா மற்ற 30 நாட்களுமே அவங்களுக்கு இரத்த கசிவு, இரத்தப்போக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு வகையான நோய். அந்த நோய்க்கு உள்ளானவர்களாக இருந்தார்கள்னு சொன்னால், அவங்க என்ன செய்யணும், மாதவிடாய் நாளை கழிச்சிட்டு மற்ற நாளில் எல்லாம் ரத்தம் போய்கிட்டே இருந்தாலும் தொழுவலாம். அவங்க எப்படி தொழுவலான்னு கேட்டால், அதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் நீ உழு செஞ்சிக்க, ஒவ்வொரு தொழுகைக்கும் உழு செஞ்சுக்கணும். அதான் உழு போய்கிட்டே தான் இருக்கிறது, இருந்தாலும் அவங்களுடைய அந்த நோயின் காரணமாக அல்ல அதை ஏற்றுக்கொள்கிறான். அந்த மாதிரி அடிக்கடி காற்று பிரியக்கூடியவர்களாக இருந்தார்கள்னு சொன்னால், ஒரு தொழுகையில் இருக்கும்போதே காற்று போய்கிட்டே இருக்கும் என்று சொன்னால், அவருக்கு அந்த காற்று போவதால் உழு முடியாது அந்த தொழுகை வரைக்கும். அடுத்த தொழுகைக்கு உழு செஞ்சுட்டு வந்து என்ன செய்யணும், மறுபடியும் செய்யணுன்றது அதுக்குரிய சட்டம் அது. ஆனால் இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டால், அடிக்கடிங்கிறது என்னென்னு கேட்டால், ஒரு தொழுகை அளவுக்குலாம் இல்லை, ஒரு உழு செஞ்சுட்டு வர்றோம், ஒரு தொழுகை முடிஞ்சவொன்னே என்ன செய்யும், அதுக்கப்புறம் காற்று பிரிஞ்சிரும் இருக்கும்போது 2-3 தடவை தண்ணியை போய் பயன்படுத்த வேண்டி வரும். ஃபர்லு தொழுகை முடிச்சிருவாரா, காற்று போயிடும். போய் சுண்ணத்துக்கு வருவாரா, காற்று போயிடும். இன்னும் கொஞ்சம் ஏதாவது நபில் தொழு நினைப்பாரா, காற்று போயிடும். அப்படிங்கும் பொழுது அடிக்கடி தண்ணியை யூஸ் பண்ணுறதுனால சில அசௌகரியம் ஏற்படும். டைம் செஞ்சுக்கலாமான்னு கேட்குறாரு. ஒருக்கா செய்கிறது ஒரு பிரச்சனை இல்லை, அடிக்கடி தண்ணியிலே உடம்புறது வந்து என்ன செய்யும், சில ஆட்களுக்கு ஒத்துக்கிறாரு. அந்த அடிக்கடி தண்ணீரை யூஸ் பண்ணுவது உங்களை பாதிக்குமா, அது அவங்க தான் முடிவு செய்யணும். இந்த மாதிரி அடிக்கடி தண்ணீரை பயன்படுத்துவதால் நம்ம உடலுக்கு வந்து சளி பிடிக்கும், ப்ராப்ளம் ஏற்படும் அப்படின்னு அப்படி நினைச்சிங்க என்று சொன்னால், முதல் தடவை நீங்கள் உழு செஞ்சுருங்க கடமையான தொழுகைக்கு. மறுபடியும் உள்ள சுண்ணத்துக்கெலாம் என்ன செய்யலாம், நீங்கள் தைமம் செஞ்சுக்கிட்டே தொழுதுக்கிறலாம். அது எப்போ செய்யணும்னு கேட்டால், அதனால் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கணும். அது கடுமையான வெயில் காலத்துலலாம் 10 ரூபாண்டாலும் போய் உழு செஞ்சாலும் அவரை பாதிக்காது, ஒன்றும் செய்யாது. சிலருக்கு பாதிக்கவும் செய்யும். அப்போ உங்களுடைய உடலை பொறுத்து, சூழ்நிலையை பொறுத்து அதனால் ஒரு பாதிப்பு, ஒரு காய்ச்சல் வந்துடும், அதனால் ஒரு பிரச்சனை ஏற்பட்டுரும் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு செஞ்சு உங்களுக்கு அப்படி ஏற்படும் என்றால், நீங்கள் நிர்பந்தத்துக்கு உள்ளாத நிலையில் வந்துடுறதுனால நீங்கள் என்ன செய்யலாம், தைமம் செஞ்சு தண்ணி அடிக்கடி புழங்க முடியலை, அடிக்கடி புழங்குறது, அடிக்கடி காற்று உழு செஞ்சோம்னு சொன்னால், சில பேர் இருக்காங்க லொஹருக்கு உழு செஞ்சு அசர் வரைக்கும் உழுவோட இருப்பாங்க, காற்று பிரியாது. சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஃபர்லு முடிஞ்சோன்னு உழு போயிடும், உழு செஞ்சுட்டு வந்தால் ஒரு சுண்ணத்து முடிஞ்சோன்னு போயிடும். அப்போ இரவு தொழுகைலாம் தொழுவும்போது 5 தடவை உழு செய்வாங்க. இரவு தொழுகை தொழுதாங்கன்னு சொன்னால் ஒரு 2 ரக்காத் தொழுவாங்களா, உழு போயிடும். போயிட்டு வந்தோம்னா 2 ரக்காத் உழு போயிடும். இப்படியானவர்கள் வந்து அடிக்கடி போய் உழு செஞ்சுட்டு வந்தால், தண்ணி அதிகமாக யூஸ் பண்ணால் ஒரு பாதிப்பு வரத்தானே செய்யும். தண்ணி அதிகமாக எல்லாருக்கும் இல்லை, சில பேருக்கு அப்படி ஏற்படும் என்று சொன்னால், அவர் அளவுக்கு அது பாதிப்புன்னு உணர்ந்தாரையானால் தைமம் செஞ்சுக்கலாம். அந்த நிரந்தரமாக காற்று பிரிகிறது சம்மந்தமாக உள்ளதுக்கு அந்த இரத்தப்போக்கு பெண்களுக்கு இருந்துச்சுல, அதுக்குரிய சட்டம் தான் எல்லாத்துக்கும் ஒன்று இருக்கு உள்ளது. அது அந்த ஹதீஸ் வந்து புகாரில் 310வது ஹதீஸ்லையும், புகாரில் வந்து 228வது ஹதீஸ்லையும் அந்த சம்பவத்தை நீங்கள் பார்த்துக்கலாம்.